அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கி பிரெட் சிக்கன் ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு சிக்கன் பிரெஸ்ட்டு 1/2 kg எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், கொஞ்சம் கறி லீவ்ஸ், கொஞ்சம் மல்லி இலை. இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கன் சின்ன சின்னதாக வேக வச்ச சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சால்ட்டு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவு பார்த்து போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். 4 பக்கம் கட் பண்ணி அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம குக் பண்ண மசாலா, சிக்கன் மசாலா, பிரெட் கிராம்ஸ் ஒரு பிளேட்டில் தண்ணி கொஞ்சம், ஒரு பிளேட்டில் முட்டையோட வெள்ளைக்கரு, அதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை தண்ணியில் 4 பக்கமும் லைட்டாக கார்னரை தண்ணியில் டிப் பண்ணி எடுக்கலாம். இப்போ இதை லேசாக அழுத்தி விடலாம். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணலாம். நல்லா வெளியெல்லாம் வராத மாதிரி சைட்லலாம் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்புறம் முட்டை வெள்ளைக்கரு அடித்து வச்சதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக அதில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் கிராம்ஸில் அதுலேயும் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா சைட்லலாம் வெளியே வராத மாதிரி நல்லா அழுத்திட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நான் மினியே கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ நான் செய்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு இதை ஒரு பாக்ஸில் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அதில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் இதை ஒன்றொன்னா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சைட்லலாம் நல்லா கவர் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வெளியே ஆயிலில் போடும்போது உள்ளே இருக்கிற இந்த ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும்.
நீங்கள் இந்த ப்ரெட்டுக்குள்ளே வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எது வேணாலும் நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நம்ம எம்மி பிரெட் சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள்.